தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஹோட்டலில் வாங்கிய உணவுக்கு பணம் கேட்ட ஊழியர்களிடம் தீப்பொறி பறக்க கத்தியை தரையில் உரசி மிரட்டியும் வாடிக்கையாளரை தாக்கியும் தகராறில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். செய்தியாளர் ரெங்கசாமி இணைப்பில் இருக்கிறார். ரெங்கசாமி, வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில்வே நிலையம் சாலையிலிருந்து உள்ள ஹோட்டலிலிருந்து நேற்று இரவு மது போதையிலிருந்து சாப்பிட்ட பார்சல் வாங்கியுள்ளன. ஊழியர்கள் பார்சல் கொடுத்துட்டு அதுக்குரிய பணம் கேட்டுள்ளனர். அப்பொழுது 2 பேர்ல ஒருத்தர் தன் இடுப்பில் மறைத்திருந்த கத்தியை எடுத்து ஹோட்டல் தரையிலிருந்து தீ பிடிக்க பறக்க உரசி பணம் தர முடியாது என்று மிரட்டியது மட்டுமின்றி அப்பொழுது ஹோட்டலில் சாப்பிட்டு நின்று கொண்டிருந்த சிந்தாமணி நகரைச் சேர்ந்த இரும்பு கடை ஊழியர் கணேஷ் பாண்டியன் மீது சரமாரி தாக்கியுள்ளனர். இதையடுத்து அங்கே இருந்து இருவரும் கலைந்து சென்றுள்ளனர். இதிலிருந்து காயமடைந்த கணேஷ் பாண்டியன் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தகவல் குறித்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹோட்டலில் கத்தியை காட்டி தகராறு செய்து அடிதடியில் ஈடுபட்ட 2 பேரை தேடி வருகின்றனர். தற்போது இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பினை ஏற்படுத்தி வருகிறது. நன்றி ரெங்கசாமி, தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.